ஜெயம் ரவியை வைத்து துருவ நட்சத்திரம் படத்தை மீண்டும் எடுக்க திட்டமிட்டிருக்கின்றார் இயக்குனர் கௌதம் மேனன். காக்க காக்க மற்றும் வாரணம் ஆயிரம் போன்ற மாபெரும் வெற்றிகளைத் தொடர்ந்து 3வது முறையாக சூர்யா கௌதம் மேனன் இணையும் புதிய படத்திற்கு துருவ நட்சத்திரம் என்று பெயரிடப்பட்டது. துருவ நட்சத்திரம் பூஜை போட்டு முடிந்த பின்னர் இந்த படத்தின் கதையை தன்னிடம் முழுமையாக கௌதம் மேனன் கூறவில்லை என்று கூறி இந்த படத்திலிருந்து சூர்யா விலகிக் கொண்டார். இந்நிலையில் முருகன் படத்தை தொடர்ந்து கௌதம் மேனன் இயக்கத்தில் ஜெயம் ரவி நடிக்க இருக்கிறார். துருவ நட்சத்திரம் படத்தை கதையை கேட்டு ஜெயம் ரவி ஒப்புக்கொண்டதால் இப்படத்தை மீண்டும் தூசி தட்டும் முயற்சிகளில் தற்போது கௌதம் மேனன் இறங்கியிருக்கின்றாராம். தனி ஒருவன் படத்தை தொடர்ந்து திரையுலகில் ஜெயம் ரவியின் மதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது. ஜெயம் ரவியை வைத்து படம் எடுக்க விநியோகஸ்தர்களும் பினான்சியர்களும் முன்னுரிமை தர காத்திருக்கின்றனர். இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி துருவ நட்சத்திரம் படத்தை போட்டான் கதாஸ் நிறுவனம் மூலமாக எடுக்க கௌதம் மேனன் முடிவு செய்துள்ளாராம். படத்திற்கு ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக இப்படத்திற்கு AR ரகுமான் இசையமைக்க இருந்தது குறிப்பிடத்தக்கது.